பாவூர் சத்திரம் அருகே பழங்கால பொருட்களை கொண்டு பள்ளியை மினி மியூசியமாக மாற்றிய குழந்தைகள், ஆர்வமுடன் பார்த்து செல்லும் பொதுமக்கள். பாவூர் சத்திரம் அருகே கிழப்பாவூரில் இயங்கி வரும் நாடார் இந்து துவக்க பள்ளியில் வியாழக்கிழமை நடைபெற்ற பழங்கால பொருட்கள் கண்காட்சியில் மாணவ மாணவிகள் ஆயிரக்கணக்கான பொருட்களை காட்சிப்படுத்தினர். பழங்கால பொருட்கள் மீதான ஆர்வத்தை அதிகரிக்கவும் பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் நடத்தப்பட்ட இந்த கண்காட்சிக்கு பள்ளியின் செயலரும் தலைமை ஆசிரியருமான மா மணிவேலன் தலைமை வகித்தார். பள்ளி கல்விக்குழு தலைவர் கோ எழில் முன்னிலை வகித்தார். தென்காசி தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநர் மா தங்கம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். இப்பள்ளியில் சுமார் 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வரும் நிலையில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் மற்ற ஆசிரியர்கள் மாணவர்களுடன் சேர்ந்து பழங்கால பொருட்கள் குறித்து அனைவரும் அறிந்து கொள்ளும் பொருட்டு பள்ளியில் பழங்கால பொருட்களின் கண்காட்சியை நடத்த திட்டமிட்டிருந்தனர். அதன்படி பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் வீடுகளில் பெரியோர்கள் அந்த காலங்களில் தங்களது வாழ்க்கையில் அன்றாடம் பயன்படுத்திய பொருட்களை பள்ளிக்கு எடுத்து வர கோரியிருந்தனர். அதன்படி மாணவர்கள் தங்களின் வீடுகள் மட்டுமின்றி உறவினர்கள் மற்றும் வயதான முதியவர்களிடம் அந்த காலங்களில் பயன்படுத்திய சுமார் 100 ஆண்டுகள் பழமையான பழங்கால பொருட்களை எடுத்து வந்து காட்சிப்படுத்தினர். குறிப்பாக பழங்கால நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள், பாத்திரங்கள், ஓலைச்சுவடிகள், பழைய அளவை எந்திரங்கள், விவசாய கருவிகள், வானொலி, தொலைக்காட்சி பெட்டிகள், டேப் ரெக்கார்டர், டெலிபோன்கள், கைராட்டை, மரக்கால், அரிக்கேன் விளக்கு, மசால் பொருட்கள் வைக்க பயன்படுத்தப்படும் அஞ்சறை பெட்டிகள், வெற்றிலை, கல், கேமரா, பக்கா, விளக்கு, உலதானியங்கள் சேமித்து வைக்க பயன்படுத்திய மண் உலுக்கைகள், உலக்கை, தீமூட்டி குழல், சாமி சிலைகள், மரக்கா, கூனை, நாளி, சந்தன விசிறி, நகைப்பெட்டி உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட பொருட்களை மாணவ மாணவிகள் காட்சிப்படுத்தியதுடன் இப்பொருட்கள் எந்த பயன்பாட்டிற்கு உதவியது, எந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டது என்பதை விளக்கி கூறினர். இதனை ஏராளமான பெற்றோர்கள், மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் பார்வையிட்டு மாணவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்தனர். பள்ளி மாணவர்கள் மட்டுமின்றி மாணவர்களின் பெற்றோர்கள், பொதுமக்களும் ஆர்வமுடன் பழங்கால பொருட்களின் கண்காட்சியை கண்டு ரசித்தனர். இதில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஐயாத்துரை மற்றும் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தற்போதைய காலத்தில் குழந்தைகள், மாணவர்கள் செல்போன்களில் மூழ்கி இருந்தாலும் பழைய கால பொருட்களை குறித்த தகவல்களை மாணவர்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு கிழப்பாவூரில் இயங்கி வரும் நாடார் இந்து துவக்க பள்ளியில் மாணவர்கள் மூலமாகவே பழங்கால பொருட்களை எடுத்து வர வைத்து மினி மியூசியம் போன்று பள்ளியில் கண்காட்சியை நடத்திய சம்பவம் பள்ளி மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது.